முதல்ல வாஸ்து அப்படின்றது வேலை செய்யுமா சார் அப்படின்னா 100% வேலை செய்யும். 3 விஷயங்கள். ஒன்று ஜோதிடம், ரெண்டாவது வாஸ்து, மூன்றாவது நியூமராலஜி. இது மூணுமே வேலை செய்யும். வடகிழக்கில் ஈசானிய மூலை வடக்கு அல்லது கிழக்கு, வடகிழக்கு பகுதியில் வந்துட்டு உயரமான காம்பவுண்டோட உயரமான மரங்கள் வைக்கக்கூடாது. சின்ன சின்ன செடிகள், காம்பவுண்டு கீழே இருக்கிற சின்ன சின்ன செடிகளை வச்சுக்கலாம். நீங்கள் செம்பருத்தி வைக்கிறது நல்லது, அதே போல் மருதாணி செடி வைக்கிறது நல்லது. இது வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு பேர். கம்பல்சரி வந்து வீட்டிலேருந்து 100 மீட்டருக்கு எந்த திசையிலையுமே வந்துட்டு நெல்லி மரமும் வாழை மரமும் வைக்கக்கூடாது. கம்பல்சரி வைக்கக்கூடாது. நெல்லி மரம், வாழை மரம் வைக்கக்கூடாது. வடக்கு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பப்பாயா மரம் வைக்கிறீங்க, ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க, ஒரு மாமரம் வைக்கிறீங்க, வடக்கு பகுதியில் வந்து உயரமான ஒரு காம்பவுண்டோட உயரமான ஒரு மரம் இருக்குதுனாலே அங்கே உங்களுக்கு பொருளாதார வரவு தடை அப்படின்றது ஏற்படுத்தும். வடக்குன்றது தான் வரவு. வடக்கு காந்தப்புலம் வீட்டில், அதாவது வந்து பூமியோட காந்தப்புலம் பார்த்திங்கன்னா வடக்கில் ஆரம்பித்து தெற்கில் போய் மறையும். வடக்கு தெற்காக காந்தப்புலம். அப்போ வடக்குன்றது வளர்ச்சி, வருமானம். ஓம் திருவாக்கும் சேகரமும் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. வாஸ்து ரீதியாக கேட்பாங்க, சார் வீட்டில் எந்தெந்த மரங்கள் வளர்க்கலாம், என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படின்றத வாஸ்து ரீதியாக வந்து பரிகாரமாக பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து வாஸ்துக்கு வந்து இந்த மணி பிளான்ட் இதெல்லாமே வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்துவில் வந்து மரங்கள் எந்த திசையில் வரலாம், செடி கொடிகள் எந்த திசையில் வரலாம், வரக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது முதல்ல வாஸ்து அப்படின்றது வேலை செய்யுமா சார் அப்படின்னா 100% வேலை செய்யும். 3 விஷயங்கள். ஒன்று ஜோதிடம், ரெண்டாவது வாஸ்து, மூன்றாவது நியூமராலஜி. இது மூணுமே வேலை செய்யும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே நான் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்போது ஜாதகத்துலேயே நான் சொல்லிவிடுவேன் இல்லையா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு பார்க்குறாங்க கோயம்புத்தூர் ஜாதகம், நான் இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கேருந்தே சொல்லிவிடுவேன், உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மூலையில் வந்து இது ப்ராப்ளம் அப்படின்றத ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அது சொல்லிடலாம். ரெண்டாவது வந்துட்டு வாஸ்து அப்படின்றது வந்து வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல வந்து போய் பார்க்கும்போது அது எந்த மாதிரியான இந்த திசையில் ப்ராப்ளம்ன்றதை நம்ம ஜோதிடத்தில் சொல்லிடலாம். ஏன்னா அங்கே வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது ஒன்று அவங்களுக்கு வேலை தொழில் பிரச்சனையான்னு தெரியும், இல்லை குழந்தை பிரச்சனையான்னு தெரியும், இல்லை கல்யாணம் பிரச்சனையான்னு தெரியும், தொழில் பிரச்சனை. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு இந்த திசையில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம திசையை சொல்லிட முடியும். ஆனால் அந்த திசையில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது வந்துட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ வாஸ்து ரீதியாக அந்த இடம் வேலை செய்யும். மூன்றாவது எண்கணிதமும் வேலை செய்யும். அப்போது இங்கே ஜோதிடத்தில் பார்த்தாச்சு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு சார் திருமணம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த மூலையில் ப்ராப்ளம்னு சொல்லிடுறோம். அதுவும் ஆமாம் சார் கரெக்டு. ரெண்டாவது இது சரி பண்ணியாச்சு, ஜோதிட ரீதியாக நம்ம பிரச்சனையை இதுதான்றது ஊர்ஜிதம் பண்ணியாச்சு, இந்த திசையில் ப்ராப்ளம்ட்டு வாஸ்து போய் பார்க்குறோம், இந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு நல்லது நடக்கும் போது அவங்களுடைய மொபைல் நம்பர், நியூமராலஜி, அவங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து 2வது 2 டிஜிட் தவறாக இருக்கும். அப்போ அதையும் ரெடி பண்ணும்போது அப்போ 3 விஷயமே ஒன்று கொண்டு ரிலேட்டட் சம்மந்தமாக தான் இருக்கும். அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போதே நான் சொல்லிவிடுவேன், தொழில் பிரச்சனையா சார் உங்களுக்கு உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது சார், உங்கள் நம்பரில் 3வது 2 டிஜிட் உங்களுக்கு தப்புன்னு சொல்லிவிடுவேன். எடுத்து பார்த்தா அது 3வது 2 டிஜிட் தவறாக தான் இருக்கும், நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு பேர். அப்போது 100% வந்து வாஸ்து அப்படின்றது வேலை செய்யும். அப்படின்னும் போது வாஸ்து ரீதியாக ஒரு வீடு வந்துட்டு நார்மலாக பேசிக் 6 ரூல் உண்டு. சதுரம், செவ்வகன்றதும், மேடு பள்ளன்றதும், அதே போல் இந்த உச்சத்தில் வாசல், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒரு 6 ரூல் உண்டு பேசிக். அதை தாண்டி இந்த செடி கொடிகள் மரங்கள் அப்படின்ற விஷயத்தில் பார்க்கும்போது எந்த இடத்துல வந்து செடிகள் வைக்கலாம், எந்த இடத்துல கொடிகள் படர விடலாம், எந்த இடத்துல வந்துட்டு மரங்கள் வைக்கலாம், உயர்ந்த மரங்கள் அப்படின்னு பேர், அதெல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது கம்பல்சரி வந்துட்டு வடகிழக்கில் ஈசானிய மூலை வடக்கு அல்லது கிழக்கு, வடகிழக்கு பகுதியில் வந்துட்டு உயரமான காம்பவுண்டோட உயரமான மரங்கள் வைக்கக்கூடாது. சின்ன சின்ன செடிகள், காம்பவுண்டு கீழே இருக்கிற சின்ன சின்ன செடிகளை வச்சுக்கலாம். நீங்கள் அதில் முட்செடிகளை வைக்கிறது வீட்டுக்கு முன்னால், வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் வந்து வீட்டுக்கு முன்னால் முள் செடிகள், அதாவது வந்து கற்றாழை, ரோஸு, இந்த மாதிரி வந்து முள் செடிகளை வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது என்ன மாதிரியான செடிகள் வைக்கலாம்னா காம்பவுண்டு கீழே வர்ற சின்ன சின்ன செடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து செம்பருத்தி வைக்கிறது நல்லது, அதே போல் மருதாணி செடி வைக்கிறது நல்லது. இது வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு பேர். கம்பல்சரி வந்து வீட்டிலேருந்து 100 மீட்டருக்கு எந்த திசையிலையுமே வந்துட்டு நெல்லி மரமும் வாழை மரமும் வைக்கக்கூடாது. கம்பல்சரி வைக்கக்கூடாது. நெல்லி மரம், வாழை மரம் வைக்கக்கூடாது. எலுமிச்சம் செடி தோட்டத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வீட்டிலேருந்து 100 மீட்டர் தூரமாக இருக்குது தோட்டம் அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து தாராளமாக நெல்லி செடி வைக்கலாம் அல்லது வாழை மரம் இதெல்லாமே வைக்கலாம். ஆனால் வீட்டை சுற்றி வந்து 100 மீட்டருக்குள்ளே நீங்கள் இந்த செடிகளை வந்து வைக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது, நெல்லி செடியும் வாழை மரமும். அது இல்லாமல் வடக்கு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பப்பாயா மரம் வைக்கிறீங்க, ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க,
ஒரு மாமரம் வைக்கிறீங்க, வடக்கு பகுதியில் வந்து உயரமான ஒரு காம்பவுண்டோட உயரமான ஒரு மரம் இருக்குதுனாலே அங்கே உங்களுக்கு பொருளாதார வரவு தடை அப்படின்றது ஏற்படுத்தும். வடக்குன்றது தான் வரவு. ரெண்டாவது வந்து கிழக்கு வந்துட்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து தொழில் அப்படின்றது அமையும். அப்போ கிழக்கு வடக்கு எப்போவுமே நல்லா இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு காசு பணம் பொருளாதாரன்றது வரவுன்றது நல்லா இருக்கும். வர்றது வந்து தங்குதா இல்லையான்றதை வந்து தெற்கு மேற்கு வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். ஒன்று வடக்குன்றது வரவு, கிழக்குன்றது வரவு. அது வந்து செலவுன்றது வந்து இப்போ என்னென்னா சூரிய உதயம் கிழக்கு வருதுங்களா, உதிச்சு அப்படியே மேல் நோக்கி வருதுங்களா, அது வந்து வரவு. அது அப்படியே மேற்கு பக்கம் போய் மறையுதுங்களா, அது வந்து செலவுன்னு பேர். வரவு மேல் நோக்கி வர்றது சூரியன், அப்போ கிழக்கு பக்கம் வரவு. அப்படியே போய் மேற்கில் வந்து மறையுது, அது வந்து தேய்மானம், அதாவது வந்து செலவுன்னு பேர். அப்போ கிழக்கு நல்லா இருக்கணும், மேற்கு வந்து நல்லா இருக்கணும் எப்படின்றத நான் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வடக்கு காந்தப்புலம் வீட்டில், அதாவது வந்து பூமியோட காந்தப்புலம் பார்த்திங்கன்னா வடக்கில் ஆரம்பித்து தெற்கில் போய் மறையும். வடக்கு தெற்காக காந்தப்புலம். அப்போ வடக்குன்றது வளர்ச்சி, வருமானம், வரவுன்னு பேர். அப்போது தெற்குன்றது வந்து செலவு. அப்போது வீட்டுடைய அமைப்புன்னு பார்க்கும்போது தரைதளம், கிரவுண்டை பார்க்கணும், தரைதளத்தை பார்க்கணும். அந்த தரை என்பது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பள்ளமாகவும் கிழக்கு பள்ளமாகவும் இருந்து வடக்கையோட தெற்கு பகுதி மேடாகவும் கிழக்கையோட மேற்கு பகுதி மேடாகவும் உயர்ந்து இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறது, தெற்கு மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா உயரமான மலைகள், உயரமான மரங்கள், பூமியோட வாட்டம் வந்து தெற்கு மேற்கு உயர்ந்தும் வடக்கு கிழக்கு வந்து பள்ளமாக இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போது வடக்கு கிழக்கில் வந்து நீங்கள் வடக்கு பகுதியிலே கிழக்கு பகுதியிலேயே நீங்கள் உயரமான மரங்களை வைக்கிறீங்க. அதாவது ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க, ஒரு பப்பாய மரம் வைக்கிறீங்க, ஒரு மாமரம் வைக்கிறீங்க, தென்னை மரம் வைக்கிறீங்க, வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு தென்னை மரம் இருக்குது, அது வடக்கு கிழக்காக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல பொருளாதார வரவு அப்படின்றது உங்களுக்கு கட் ஆகிடும். ரெண்டாவது வடக்கு கிழக்கு வந்து க்ளோஸ்டு டைப்பில் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 கேர்ஃபுல். எல்லாத்துக்குமே உங்களுக்கு திருமணமாகட்டும், ஒரு குழந்தை பேர் ஆகட்டும், ஒரு வருமானமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த வடகிழக்கு வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வடக்கும் கிழக்கும் நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வளர்ச்சின்றது உண்டு. அப்போது வடக்கு கிழக்கு பகுதியில் காம்பவுண்டோட குறைவான சின்ன சின்ன குற்று செடிகள், சின்ன சின்ன செடிகளை வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது ஹைட்டான உயரமான மரங்களை வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதெல்லாமே தெற்கு மேற்கு பகுதியில் வைக்கலாம். வீட்டோட ஹைட்டாக போதா தெற்கு மேற்கு பகுதியில் வைக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், தெற்கு பகுதியில் ஒரு மாமரம் வச்சுருக்கேன் சார், தெற்கு பகுதியில் தென்னை மரம் வச்சுருக்கேன் சார், நல்ல விஷயம். ஆனால் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கிளைகள் வந்துட்டு வீட்டுடைய சுவருக்கு டச் ஆகக்கூடாது. நீங்கள் காம்பவுண்டோடைய சுவருக்கு டச் ஆகலாம், ஆனால் வீட்டுடைய சுவர் மதர் வால் ஃபாதர் வால்னு பேர். அப்போ வீட்டுடைய சுவர்களுக்கு டச் ஆகக்கூடாது. ஒரு ஹோட்டல் நான் போய் பார்க்குறேன், ஹோட்டலுடைய தென்மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரச மரம், வடக்கு பக்கம் ஃபுல்லாக ரோடு, கிழக்கு பக்கம் ஃபுல்லாக பார்க்கிங்கு, பெரிய ஒரு கிரவுண்டாக விட்டுருக்காங்க. நல்ல ஹோட்டல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அது அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சார் இந்த அரச மரத்தை வந்து நான் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்றாரு. எடுத்திங்கன்னா கெட்டிங்க. ஏன்னா அந்த மரம் எவ்வளோ வளர இவங்களுக்கு வந்து ஹோட்டலுடைய தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அப்போ தென்மேற்கு பகுதியில் வந்து உயரமான மலைகள் வர்றதும் உயரமான மரங்கள் வர்றதும் நல்லது. அதே போல் வடகிழக்கில் வந்துட்டு காம்பவுண்டோட குறுகிய அளவில் சின்ன அளவில் செடிகள் இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொடிகள் வந்து பார்க்குறாங்க, அந்த மல்லிப்பூ கொடியை வந்துட்டு அப்படியே கட்டி வீட்டு மேலே ஏற்றி விடுறது. ரெண்டாவது வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு அதை வீட்டில் வந்து ஒரு பக்கம் ஏற்றி அப்படியே ஆர்ச் மாதிரி கொண்டு வந்து இன்னொரு பக்கம் இறக்குறது. வெற்றிலை கொடிகளை வந்து ஒரு பக்கம் ஏற்றி இன்னொரு பக்கம் கொண்டு இறக்குறது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். வீட்டுடைய செவரத்தில், அதாவது நீங்கள் காம்பவுண்டு செவத்தில் என்னன்னாலும் கொடியை படர விடுங்க, ஆனால் வீட்டுடைய செவருக்கு அது வந்து டச் ஆகுதுன்னும் போது எந்த பகுதியில் டச் ஆகுதோ அது வளர்ச்சி அடையுது, மற்றொரு பகுதி வந்து கட் ஆகுதுன்னு பேர். அப்போ நீங்கள் வந்து எந்தெந்த வீட்டிலெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த மல்லிகைப்பூ செடியாகட்டும், வெத்தலை செடியாகட்டும், அல்லது மணி பிளான்ட் ஆகட்டும், ஒரு பக்கம் ஏறி இன்னொரு பக்கம் வந்து அந்த கொடி இறங்குது, ஆர்ச் மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு இந்த லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், வீட்டை விட்டு ஓடி போகிறது, இல்லீகல் கான்டாக்ட், கலப்பு திருமணம், இந்த மாதிரி திருமணம் சார்ந்த இஷ்யூ அந்த குடும்பத்தில் வந்துடுது. விபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருது. அப்போ கம்பல்சரி வந்துட்டு கொடி நீங்கள் ஓட விடுங்க, இல்லை ஒரு மரத்தில் வந்து சுற்றி ஏற்ற விடுங்க, ஆனால் காம்பவுண்டு மேலே ஓட விடுங்க. ஆனால் வீட்டு மேலே வந்துட்டு எந்த ஒரு கொடியும் மரக்கிளைகளும் டச் ஆகக்கூடாது. ரெண்டாவது ஆர்ச் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இங்கே வரக்கூடாது. ஸோ அப்போ செடிகள் வந்து சின்ன செடிகள் எங்கே இருக்கணும், பெரிய மரங்கள் எங்கே இருக்கணும், கொடிகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். காம்பவுண்டு மேலே வடக்கும் கிழக்கு வந்துட்டு பூந்தொட்டிங்களை வைக்காதீங்க, அதெல்லாமே வெயிட்டு. வடகிழக்கில் வைக்காதீங்க, எல்லாம் தெற்கு மேற்கில் தாராளமாக வைங்க. ஸோ வாஸ்து வந்து 100% வேலை செய்யும். சின்னதாக ஒரு செங்கல்ல வைக்கிறீங்க, ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும், அதை அடைச்சிங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும்.
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கார் சார். அவருக்கு வந்து இங்கே வீடு வேலை நடந்துட்டுருக்கு. அவர் வந்து ஒரு வாரமாக அங்கே கால் வலின்னு அவதிப்பட்டுருக்காரு. ஃபோன் பண்ணி சொல்கிறார், சார் ஒரு வாரமாக எனக்கு கால் வலி அப்படின்ட்டு. என்ன விஷயம்னா, இவங்க வீட்டு வேலையை முடிக்காமலே வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பள்ளம் கொஞ்சம் மண் தேவைப்படுதுன்றதுக்காக வடமேற்கு வடக்கில் செப்டிக் டேங்க் வந்து குழி எடுக்கிறாங்க. வடமேற்கு வடக்கில் தான் செப்டிக் டேங்க் குழி எடுக்கணும். ஆனால் குழி வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதை எடுக்கணும். ஆனால் இவங்க பாதி வேலை நடக்கும்போதே மண் வேணுன்றதுக்காக குழி எடுக்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு என்ன சொல்கிறேன்னா, அதை மூடுங்கன்னு சொல்கிறேன். அதை மூடுறாங்க. அங்கே வேலை கால் வலி நல்லாகுது சார். அப்போது வாஸ்து வந்துட்டு அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கே வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இந்த அமைப்பு அங்கே வேலை செய்யும். அப்போ 100% வந்து வாஸ்து வந்து ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணால் நடக்கும், க்ளோஸ் பண்ணால் நடக்கும். வடக்கு பக்கம் கை வைக்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு விஷயம் வீட்டில் நாய் கொண்டு வந்து விட்டுட்டு தான் செய்யணும். ஒவ்வொரு விஷயமும் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். வாஸ்து மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ரோல் ப்ளே பண்ணோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.